நேற்றுக்கு அமைச்சர் கே.என். நேரு ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. எந்த திமுக ஆட்சியின் வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் இல்லாத ஒரு நிதி சுமை, நிதி இழப்பை நாங்க வந்து ஒரு பெரிய ஒரு சுமையை நாங்க வந்து சந்திச்சிட்டு இருக்கோம்னு பேசுறாரு அவரு. ஏன் சந்திக்க மாட்டாங்க? நான் கேட்குறேன். நீங்கள் வந்து இலவச பேருந்து என்னது விடியல் பயணம், என்ன அந்த விடியல் பயணம், அந்த விடியல் பயணம் விடுறீங்களே, அதில் ஏழை பெண்கள் தான் போகிறாங்களா? செக்ரட்டேரியட்டில் செக்ஷன் ஆஃபீஸருடைய சேலரி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? பாரிஸில் போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலையும் இந்த இதுலேயும் போய் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய சேலரி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு எதுக்கு சார் ஓசி பஸ் எதுக்கு கொடுக்குறீங்க? அது என்ன காரணம் தெரியுமா? நிர்வாக திறனற்ற அரசு என்பதற்கு சிறந்த சான்று. ஊரா விட்டு பணத்தை எடுத்து வாரி அடிக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழக நிதியில இருந்து வசதியானவங்களுக்கு ஃப்ரீயா போறதுக்கு பஸ் பாஸ் கொடுங்க. இல்ல, அரசின் திட்டங்களுக்கு, மக்கள் நல திட்டங்களுக்கு திமுக இது மக்கள் நல திட்டமா? நான் கேட்ட கேள்விக்கு மாதேஷ் மனசாட்சியோடு நேர்மையாக பதிலளிக்க வேண்டும். செக்ரட்டேரியட்டினுடைய செக்ஷன் ஆபீசருக்கு ஓசி பஸ் பாஸ் தேவையா? சொல்லுங்க நீங்க. இது அரசாங்கத்தின் ஊதாரித்தனம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்த அரசாங்கத்தினுடைய ஊதாரித்தனம். ஆகவே நேரு புலம்பல் பேச்சு வேண்டாம். உங்க சீஃப் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி திட்டம் போடும் போதே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்கணும். சார் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது சார், வாங்க டெர்மினஸில் வந்து நின்று பாஸ் வாங்கணும். அவங்க வந்து ஆதார் கார்டு, வீட்டு ஐடென்டி கார்டு, குடும்பத் தலைவருடைய வருமானம், குடும்பத்தில் எத்தனை பேர், அதை வடிகட்ட முடியவில்லை என்றால் அது ஒரு செயலற்ற அரசு என்று பொருள். நேருவின் புலம்பல் வெட்டி புலம்பல் என்று நான் பார்க்கிறேன்.